everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 7.6 இருக்கக்கூடிய பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு மதிப்புகளை அறுதி மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? சரி வாங்க. So f of x என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 12x plus 10 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு இடைவெளி கொடுத்திருக்காங்க 1,2 மூடி இடைவெளி 1,2ன்னு கொடுத்திருக்காங்க. சரி, போத்திர வகையிடலாமா? சரி வாங்க. சோ வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? சோ ஒரு தடவை வகையிடலாம். சோ வகையிட்டோம்னா f dash of x என்ன கிடைக்குங்க? f dash of x equal to x square பண்ணா 2x இல்லையா? சோ 2x minus 12x பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? minus 12 ன்னு கிடைக்கும். plus 10 வந்து மாறிலி போயிடும் இல்லையா வகையிடும் போது. ஓகே, இப்போ 2x minus 12 ன்னு இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில? மீப்பெரு மற்றும் மீச்சிறு மதிப்புகள் கேட்டிருக்காங்க. சரி, மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம் கேட்டிருக்காங்க. இப்போ f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? f dash of x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f dash of x ல ஒவ்வொரு மதிப்பா போடலாம். சோ ஃபர்ஸ்ட் மதிப்பு போட்டதுக்கு முன்னாடி f dash of x equal to 0ன்னு போட்டு நிலைப்புள்ளிகளை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சால்வ் பண்ணலாமா? சோ f dash of x equal to 0ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? f dash of x equal to 0ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? சோ f dash of x equal to 0ன்னு போடலாம். இப்போ என்ன கிடைக்கும்? 2x minus 12 equal to 0ன்னு கிடைக்கும். அப்ப 2x minus 12 அந்த பக்கம் போகும்போது plus 12. அப்ப x equal to 12 by 2. 2 ஒரு தடவை 6. அப்ப x equal to 6. 6ங்கிறது கண்டிப்பா நம்மளே மூடி இடைவெளி 1,2ல இருக்காது. மூடி இடைவெளி 1,2ல இருக்காது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மூடி இடைவெளி 1,2ல 6 இருக்காது. அப்படின்னா இந்த 6ங்கிறத நம்ம எடுக்க முடியாது. சோ போய் f of 1 கண்டுபிடிக்கலாம், f of 2 கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். f of 1 கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 square minus 12 into 1 plus 10 இல்லையா? so 10 plus 1 11, 11 minus 12 minus 1 இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்தது f of 2. so 2 கண்டுபிடிச்சா என்ன வரும்? f of 2 போட்டோம்னா 2 square 4 minus 12 into 2 plus 10 இல்லையா? plus 10. அப்போ 4 2 ones are 2, 2 twos are 4, 24 plus 10. So 10 plus 4, 14. அப்போ 14 minus 24 minus 10. இல்லையா? சரி. So இந்த மாதிரி minus 1 minus 10 கிடைச்சிருக்கு. So இந்த ரெண்டுல இருந்தும் மீச்சிறு பெருமம் மீச்சிறு சிறுமம் மீப்பெரு பெருமம் கண்டுபிடிக்க போறோம். So மீப்பெரு பெருமம் எப்படி இருக்கும்? மீப்பெரு பெருமம். மீப்பெரு பெருமம்னா எது பெருசு? இது ரெண்டுல எது பெருசு? மைனஸ் 10. சோ எப்பவுமே மைனஸ்ல ரொம்ப பெருசா இருக்க வேல்யூ எல்லாம் சின்னது, மைனஸ்ல சின்னதா இருக்கிறதெல்லாம் பெருசுன்னு கணக்கு எடுக்கப்படும். சோ இது ரெண்டுல எது பெருசு? -1 தான் பெருசு. அப்ப மீப்பெரு பெருமம் எது? -1. அடுத்தது மீச்சிறு சிறுமம். மீச்சிறு சிறுமம் என்ன? முதல் கேள்விக்கு மீச்சிறு சிறுமம். மீச்சிறு சிறுமம் எப்படி இருக்குங்க? மீச்சிறு சிறுமம் -10 இருக்கும். -10 அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காணும் அதேதான். சோ மீப்பெருமம் மீச்சிறு சிறுமம் மீப்பெரும் பெருமம் கண்டுபிடிக்கணும். சோ f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3x power 4 3x power 4 minus 4x cube minus 4x cube. சோ எதுல கொடுத்திருக்காங்க? -1,2ல கொடுத்திருக்காங்க. மூடி இடைவெளி -1,2ல கொடுத்திருக்காங்க. சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? f dash of x equal to 4 3s are 12x cube minus 3 4s are 12x square இல்லைங்களா? சரி, சோ இப்போ வகையிட்டாச்சு இல்லையா? சரி, இப்போ வகையிட்டாச்சு. இப்போ f dash of x equal to 0ன்னு போடலாம். சோ 0ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 12x cube minus 12x square equal to 0 வருங்களா?
சரி, இப்போ 12x³ equal to 12x². 12 போயிடும். இப்போ இங்க என்ன இருக்கும்? x³ equal to x². ஸோ இதுல x² இருக்கு, இங்க x³ இருக்குது. அப்போ இங்க ஒரு x மட்டும் x into x² equal to x² சொல்லிடலாமா? இப்போ இந்த ஸ்கொயர் அங்க போனா டிவைட் ஆயிடும். இப்போ x equal to x² by x². ஸோ ரெண்டுமே போயிடும். இப்போ x க்கு மதிப்பு என்னன்னு கிடைக்கும்? ஸோ இப்படியும் போட்டு கொண்டு வரலாம். சப்போஸ் இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, இப்படி கொண்டு போடுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்ன மாதிரினா இப்போ இது ரெண்டுமே 12 இருக்கா? ஸோ 12 x² கடைசியில் இருக்கா? ஸோ x² காமன் எடுத்துக்கோங்க. x³ x² இருக்கு. ஸோ ரெண்டுல சின்னது x². ஸோ அதை காமன் எடுத்துக்கோங்க. அப்போ இங்க என்ன இருக்கும்? 12 காமன் வந்துச்சு, x² இருந்துச்சு, ஒரு x மட்டும் இருக்கும். இங்க எல்லாமே காமன் வந்துச்சு, 1 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. அப்படின்னா இதுவும் ஈக்குவல் டு 0, இதுவும் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ அப்போ 12x² equal to 0. இன்னொன்னு என்ன? x minus 1 equal to 0. So அப்போ x² equal to 0 வரும், x equal to 0 வந்துரும். புரிஞ்சுங்களா? -1 வெளியே போனா +1. அப்ப x equal to 1 வரும். So அப்ப x க்கு என்னெல்லாம் மதிப்பு? நிலைப்புள்ளிகள். x இன் நிலைப்புள்ளிகள். x இன் நிலைப்புள்ளிகள் என்னென்ன? x equal to 0, 1. புரிஞ்சுதா? சரி, இப்ப நிலைப்புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப x க்கு 0 போட்டோம்னா f of 0. f of 0 எப்படி இருக்கும்? 3 into 0 minus 4 into 0 which is 0 ன்னு வந்துரும். அடுத்தது f of 1. 1 போட்டோம்னா எப்படி இருக்கும்? x க்கு பதிலா 1 போடுறோம். 1 போட்டோம்னா 3 minus 4 ன்னு வந்துரும். So இப்ப 3 minus 4 minus 1 ன்னு வரும். அடுத்தது அந்த இடைவெளியை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். -1 2. ஸோ -1 போடணும். ஸோ இப்போ -1 போட்டீங்கன்னா என்ன வரும்? -1 போட்டீங்கன்னா 3 into -1 -4 into -1. 3 into -1 the whole power 4 minus 4 into -1 the whole cube. 4 into -1 the whole cube. ஸோ இப்போ 3 into -1 the whole power 4னா 1 ஆயிடும். ஸோ இப்போ 3 into 1 3 minus 4 into -1. ஸோ இப்போ 3 minus 4 இங்க வரும்போது +4 which is equal to 7. சரிங்களா? அடுத்தது f of -1 போட்டாச்சு. அடுத்தது என்ன? 2. ஸோ 2 போட்டு பாருங்க. ஸோ f of 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? ஸோ f of 2 போட்டீங்க அப்படின்னா 3 into 2 power 4 3 into 2 power 4 minus 4 into 2 cube. கரெக்டா? -4 into 2 cube. இப்போ என்ன வரும்? 2 power 4 னா 2 2s 4 4 2s 8 2s 16 16 into 3. இப்போ 16 into 3 உங்களுக்கு என்ன வரும்? 3 6 18 3 1s 3 4 48. So 48 minus 2 cube என்ன? 8 8 4s 32. So 48 ல 32 போச்சுனா 6 1 16 இல்லையா? So 8 ல 2 போச்சுனா 6 4 16. So அப்ப f of 2 என்ன கிடைச்சிருக்கு? 16. So இது ரெண்டுல இது நாலுல எது பெரிய மதிப்பு? 16. So அப்ப மீப்பெரு மதிப்பு. இப்ப மீப்பெரு பெருமம் வந்து 16. மீச்சிறு சிறுமம் எது ரொம்ப சின்னது? மைனஸ்ல இருக்கிறத எப்பவுமே சின்னது இல்லையா? சோ அப்ப சிறுமம், மீச்சிறு சிறுமம் என்ன? -1. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்த கேள்வி அதே மாதிரிதான், வேற கேள்வி கொடுத்திருக்காங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? சோ f of x பாத்தீங்கன்னா 6x power 4/3 கொடுத்திருக்காங்க. சரியா? minus 3 into x எங்க பவர் பாத்தீங்கன்னா 1/3 கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடைவெளி -1, 1 கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒரு வகையிடலாமா? சோ ஒரு வகையிட்டா என்ன வரும்? f dash of x equal to 6 into 4/3 into x. இங்க பவர் -1 ஆயிடும்ல. சோ 4/3 -1 ஆயிடும். சோ இது பாத்தீங்கன்னா x power n வடிவம். x power என்ன? n into x power n minus 1 எழுதிக்கலாம் இல்லையா? சோ இப்ப n into x power n minus 1 minus 3 into n into x power n minus 1 எழுதியாச்சா? சரி, இப்ப 6 into 4/3 into x power
4 மைனஸ் 3 பை 3ன்னு வந்துடும் இல்லையா, சைடில் 3 பெருக்கணும்னா. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு 1 பை 3 எக்ஸ் பவர் 1 மைனஸ் 3 பை 3. இப்போ 3யும் 3யும் போயிடும், 3 1 டைம் 3 2 டைம். இப்போ என்ன வரும், 2 4s are 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 பை 3. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சரி, இது எப்படி எழுதிக்கலாம்? 8x பவர் 1 by 3 மைனஸ் 1 by x பவர் 2 by 3ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா x பவர் மைனஸ் 2 by 3 ரெசிப்ரோக்கல் 1 by எழுதும் போது பிளஸ் 2 by 3 ஆயிடும். ஸோ அதனால இப்படி எழுதிருக்கேன். இதான் நம்மளுடைய f dash of x இல்லையா? சரி, இப்போ f dash of x equal to 0ன்னு போடுவோம் இல்லையா? இப்போ 0ன்னு போடும்போது என்ன கிடைக்கும்? f dash of x equal to 0 அப்படின்னு போடும்போது என்ன கிடைக்கும்? 8x பவர் 1 by 3 minus 1 by x power 2 by 3 equal to 0. வருமா? இதை சைடில் பெருக்கிக்கலாமா? சைடில் பெருக்கணும்னா என்ன வரும்? 8x power 1 by 3 into x power 2 by 3 minus 1 by x power 2 by 3 equal to 0. வருமா? ஓகே, இப்போ இது சைடில் பெருக்கினீங்கன்னா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8x power 1 by 3 dot x power 2 by 3 minus 1 equal to 0. வருமா? சரி, இப்போ இங்க பாருங்க, 2xக்கு பொதுவா ஒரு x எடுத்துடலாமா? அப்போ 8x பவர் மேல இருக்க பவர் ரெண்டையும் கூட்டணும்னா கீழே 3 அப்படியே வந்துடும். 1 plus 2 3 ஆயிடுச்சு. மைனஸ் 1 equal to 0. இப்போ 3 3 போயிடும். அப்போ 8x minus 1 equal to 0. 8x minus 1 equal to 0. அப்போ 8x equal to 1. அப்போ x equal to 1 by 8. x என்ன வருங்க? 1 by 8ன்னு வரும். ஸோ எக்ஸுக்கு மதிப்பு கிடைச்சாச்சு. ஸோ இப்போ எக்ஸுக்கு 1 by 8. ஆனா இன்னொரு விஷயம், நான் இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போட்டேன்னா என்ன ஆகும்? எக்ஸுக்கு 0 போட்டேன்னா கீழ்பகுதியில எனக்கு 0 வரும். ஸோ அதனால f dash of 0 தோன்றாது. f dash of 0 என்பது தோன்றாது. சரிங்களா? f dash of 0 என்பது தோன்றாது. ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல எனக்கு கீழ்பகுதியில 0 வரும். ஸோ அதனால f dash of x எடுத்தீங்கன்னா இங்க கீழ்பகுதியில 0 வரும். அதனால f dash of x, f dash of 0 என்பது தோன்றாது. ஸோ அப்ப அதுல இருந்து நம்ம நிலைப்புள்ளிகள் என்னென்ன எடுத்துடலாம்? நிலைப்புள்ளிகள் 0, 1 by 8. சரிங்களா? சரி, இப்போ 0, 1 by 8 கிடைச்சிருக்கு. இப்போ ஒவ்வொன்றையும் போடலாமா? வாங்க. ஸோ இப்போ f of 0 போட்டா என்ன கிடைக்கும்? f of xல 0ன்னு போட்டா xக்கு பதிலாக 0 போடுங்க. இப்போ 0ன்னு வந்துடும் இல்லையா? சரி, அடுத்தது f of 1 by 8 போட்டா xக்கு பதிலாக 1 by 8. இப்போ xக்கு பதிலாக 1 by 8 போட்டா என்ன வரும்? 6 into 1 by 8. 6 into 1 by 8. The whole power 4 by 3 வந்துடும். whole power 4 by 3. அடுத்தது minus 3 into 1 by 8. The whole power 1 by 3 வந்துடும் இல்லையா? 1 by 3. இப்போ அடுத்தது 6 into 8 வந்து 2 cube எடுத்துக்கலாமா? So 1 by 2 cube 4 by 3 minus 3 into 1 by 2 cube 1 by 3. வருமா? சரி, இப்போ இந்த 4 by 3 இதுக்கு போகும், இதுக்கு போகும். இந்த 1 by 3 மேலேயும் போகும், கீழேயும் போகும் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்? 6 into 1 power 4 by 3 divided by 2 cube the power 4 by 3 minus 3 into அதே மாதிரி 1 power 1 by 3 divided by 2 cube power 1 by 3. வருமா? சரி, இப்போ 3யும் 3யும் போயிடும், இங்கேயும் 3 3யும் போயிடும். 1 power anything 1 தான். ஸோ இப்போ 6 by 2 power 4 என்ன? 2 to 4, 4 to 8, 8 to 16 இல்லையா? அப்போ 16 minus அடுத்தது 3 by 1 power anything 1 தான். இங்க 2 தான் இருக்கு. ஸோ 2 power 1 2 தான். எப்படி இருக்கா? ஸோ ஓகே, 2 3s are 6, 2 8s are 16 இல்லையா? அப்போ 3 by 8 minus 3 by 2. ஸோ கிராஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2 3s are 6 minus 8 3s are 24 divided by 8 2s are 16.
அப்போ 6 24 ல இருந்து 6 போச்சுன்னா 18 minus 18 by 16 இல்லையா 2 9s are 18 2 8s are 16 அப்போ minus 9 by 8 சரிங்களா சரி இப்போ அடுத்தது f of 0 1 by 8 போட்டாச்சு அடுத்தது minus 1 plus 1 போட்டுடலாம் ஸோ இப்போ f of minus 1 என்ன கிடைக்கும் f of minus 1 அதுக்கப்புறம் plus 1 போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் f of minus 1 ஸோ f of minus 1 போட்டு பாருங்க என்ன கிடைக்கும்னு ஸோ f of minus 1 க்கு ஃபர்ஸ்ட் f of x என்னன்னு பார்க்கணும் ஸோ இப்போ f of minus 1 இல்லையா ஸோ f of x என்னன்னு பார்க்கணும் ஸோ இப்போ f of x என்ன 6x power 4 by 3 இதுல வந்து நம்ம என்ன போட போறோம் x க்கு பதிலா என்ன போட போறோம் -1 போட போறோம் இல்லையா சோ இப்போ x க்கு பதிலா -1 போட்டா என்ன கிடைக்கும் சோ x க்கு பதிலா -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் சோ -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 6 into -1 power 4 by 3 minus 3 into -1 power 1 by 3 so போட்டிங்கன்னா என்ன வரும் so minus 1 power 4 by 3 அப்படிங்கும்போது 1 by anything 1 தான் so இப்போ minus 4 by minus 1 வரும்போது 6 தான் வரும் so இப்போ 6 minus 3 which is equal to 3 தான் வரப்போகுது இல்லையா so இப்போ இங்க பாத்தீங்கன்னா minus 1 power anything 1 power anything 1 தான் இப்போ minus 1 power anything minus 1 தான் so இப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் so போடும்போது இங்க உங்களுக்கு பவர் 4 இருக்கு so 1 ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா 3 into இங்க 1 by 3 ஆர்டர் so -1 அப்படியே இருக்கும் அப்போ 6 plus 3 ன்னு வந்துரும் 3 into -1 -3 இங்க வரும்போது +3 இப்போ 6 plus 3 9 அடுத்தது f of 1 1 போடும்போது என்ன வரும் 6 into 1 power 4 by 3 minus 3 into 1 power 1 by 3 இல்லையா சரி 6 into 1 6 minus 3 into 1 3 so 6 minus 3 3 புரிஞ்சுங்களா சரி இப்போ 6 3 எல்லாமே வந்துருச்சு இப்போ எல்லாமே வந்துருச்சு இதுல அதிகம் பார்க்கணும் மீப்பெரு பெருமம்னா அதிகம் சோ இதுல எது அதிகம் 0வா 9 minus 9 by 8 minus 9 by 8 வரதுக்கு வாய்ப்பு இல்ல சின்னதா தான் வரும் 9 3 9 தான் பெருசு சோ மீப்பெரு பெருமம் 9 மீப்பெரு பெருமம் எவ்வளோ 9 அடுத்தது மீச்சிறு சிறுமம் எவ்வளோ மீச்சிறு சிறுமம் -9 by 8 சரியா சோ மைனஸ்ல இருக்கிறதா கம்மி சோ அதான் மீச்சிறு சிறுமம் அடுத்த கேள்வி போலாமா சரி வாங்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 4வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க f of x equal to 2 cos x f of x equal to 2 cos x plus sin 2x சரி 0, pi by 2 கொடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ ஒரு தடவை வகையிட்டலாம் சோ வகையிட்டோம்னா என்ன வரும் f dash of x equal to 2 cos x 2 அப்படி வச்சுக்கலாம் cos x வகையிட்டோம்னா minus sin x அப்ப என்ன வரும் -2 sin x அடுத்தது sin 2x வகையிட்டோம்னா sin x வகையிட்டா cos x இப்போ இந்த 2x மட்டும் தனியா எடுத்து வகையிட்டா 2 அப்ப என்ன வரும் -2 sin x plus 2 cos 2x இப்போ cos 2x எப்படி எழுதிக்கலாம் 1 minus 2 sin square x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா சோ cos 2x எப்படி எழுதிக்கலாம் 1 minus plus 2 into 1 minus 2 sin square x ன்னு எழுதிக்கலாம் cos 2x 1 minus 2 sin square x இப்போ இத பண்ணோம்னா -2 sin x plus 2 minus 4 sin square x இல்லையா சோ வரிசைப்படுத்தி எழுதணும்னா -4 sin square x minus 2 sin x plus 2 so இதான் f dash of x புரிஞ்சுதுங்களா இப்போ f dash of x equal to 0 ன்னு போட்டோம்னா என்ன வரும் f dash of x equal to 0 ன்னு போட்டோம்னா f dash of x என்ன -4 sin square x minus 2 sin x plus 2 equal to 0 இப்போ -2 பொதுவா எடுத்துக்கலாம் அப்ப என்ன வரும் 2 sin square x plus sin x minus 1 equal to 0
வருமா? அப்போ 2 sin square x plus sin x minus 1 equal to 0 வந்துரும். வந்துருமா? இப்போ sin square sin x equal to t னு போடலாம். sin x equal to t என்க. sin x equal to t னு போட்டோம்னா என்ன வரும்? 2t square plus t minus 1 equal to 0. So பெருக்குனா minus 2. கூட்டணும்னா 1 வரணும். அப்போ 2 ones are 2. பெருக்குனா minus 2. கூட்டணும்னா 2 minus 1 1 வந்துரும். வந்துருமா? சரி. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இங்க முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 ஆல ரெண்டையுமே வகுத்தரலாம். சோ ஒரு தடவை. அப்ப எப்படி வரும்? t plus 1 2t minus 1 இங்க பாருங்க 2t minus 1 2t minus 1 அப்போ 2t minus 1 equal to 0. இப்போ t plus 1 equal to 0 னு வரும். 2t minus 1 equal to 0 னு வரும். வருமா? சரி. இப்போ t equal to minus 1 plus 1 வெளியே போனா minus 1. 2t equal to 1 t equal to 1 by 2. So t க்கு ரெண்டு மதிப்பு வந்துச்சு. t என்னன்னு வச்சிருக்கோம்? sin x. அப்ப sin x equal to minus 1 sin x equal to 1 by 2. சரி. sin க்கு எப்போ minus 1? minus pi by 2 ல இல்லையா? so minus pi by 2. minus pi by 2 கண்டிப்பா உங்க கொடுத்த லிமிட் குள்ள இருக்குமா? 0, pi by 2 குள்ள இருக்குமா? வாய்ப்பே இல்ல. இருக்க வாய்ப்பே இல்ல. so அப்போ which is not belongs to 0, pi by 2. அடுத்தது sin க்கு எப்போ 1 by 2? pi by 6 ல கரெக்ட்டா? சோ அப்போ pi by 6. சோ pi by 6 கண்டிப்பா 0, pi by 2 குள்ள இருக்கும். 0, pi by 2 ல கண்டிப்பா pi by 6 இருக்கும். இல்லையா? சோ இது 90 அது வந்து 30 கண்டிப்பா உள்ள இருக்கும். சரி. இப்போ நமக்கு என்னலாம் இருக்கு? pi by 6 இப்ப 0 pi by 2 மூணையும் போடணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன போடுறேன் அப்படின்னா f of 0 போடுறேன். f of 0 போட்டேன்னா என்ன வரும்? 0 போடணும், pi by 6 pi by 2 மூணு போடணும் x க்கு. சோ ஃபர்ஸ்ட் 0 போடுறேன். 0 போட்டேன்னா x க்கு பதிலா 0 cos 0 1. so f of x equal to f of 0 equal to cos 0 1 அப்ப 2 sin 0 0 அப்ப வெறும் 2 மட்டும் வரும். அடுத்தது f of pi by 2 போடுங்க. pi by 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? cos pi by 2 cos 90 1 sin 90 cos 0 1 sorry cos 90 0. so இப்ப cos 90 0 னா 0 ஆயிரும். sin 90 1 sin 2 into 90 இல்லையா? so இப்ப 2 into 90 னா என்ன? 180. so இப்ப என்ன வரும் நமக்கு? இங்க பாருங்க sin 180 0 இங்க cos 90 0 அப்ப 0 plus 0 0 ன்னு வந்துரும். 0 plus 0 0 ன்னு வந்துரும். அடுத்தது f க்கு பதில் x க்கு பதிலா pi by 6 போட்டு பாருங்க என்ன வரும்னு பார்க்கலாம். so இங்க பாத்தீங்கன்னா cos pi by 6 cos pi by 6 என்ன? √3 by 2 இல்லையா? so அப்போ 2 into √3 by 2 2 into √3 by 2 plus sin 2 into sin pi 2 into pi by 6 அப்போ sin 2 into pi by 6 னா என்ன அர்த்தம்? 2 1 time 3 time sin pi by 3 sin pi by 3 என்ன? √3 by 2 sin pi by 3 √3 by 2 இல்லையா? சரி. இப்போ இங்க என்ன வரும்? so 2 2 போய்டும். அப்போ 2 √3 plus √3 3 √3 by 2 ன்னு வந்துரும். வந்துருமா? சரி. இப்போ இதுல எது மேக்ஸிமம்? இதுல √3 ஓட வேல்யூ என்னங்க? 1.732 இல்லையா? so 1.732 கூட 3 மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா என்ன வந்துரும்? 3 பாயிண்ட் சம்திங்ல தான் வரும். so அதை 2 ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அதிகமா தான் வரும் இல்லையா? சரி. அப்போ எது ஹையஸ்ட்? மீப்பெரு பெருமம் எது? மீப்பெரு பெருமம் மீப்பெரு பெருமம் வந்து இதுதான் வரும் இல்லையா? so அப்ப மீப்பெரு பெருமம் மீப்பெரு பெருமம் மீப்பெரு பெருமம் என்ன வரும்? 3 √3 by 2. மீச்சிறு சிறுமம் எது வரும்? மீச்சிறு சிறுமம் மீச்சிறு சிறுமம் எது வரும்? ரொம்ப சின்னது 0 இல்லையா? சரி. அடுத்தது போலாங்களா? சோ அவ்வளவுதான். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ மதிப்புகளை கண்டுபிடிச்சு அறுதி
மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அறுதி மதிப்புகளை காண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x³ plus 3x square minus 12x கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு வகையிட்டோம்னா f dash of x வகையிட்டோம்னா என்ன வரும்? 6x square plus 2 3s 6x minus 12 வந்துடும். வருமா? சரி, இப்போ f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f dash of x equal to 0 போட்டுடலாம். அப்போ f dash of x equal to 0 போட்டோம்னா என்ன வரும்? 6x square plus 6x minus 12 equal to 0 இல்லையா? ஸோ 6 காமன் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? x square plus x minus 2 equal to 0 இல்லைங்களா? சரி, இப்போ மல்டிபிள் பண்ணா -2 ஆட் பண்ணா 1 2 1s are 2 மல்டிபிள் பண்ணா -2 ஆட் பண்ணா 1 இப்போ 6 அங்க போகும்போது 0 ஆயிடும். அப்போ x plus 2 x minus 1 equal to 0. அப்போ x plus 2 equal to 0 x minus 1 equal to 0. x plus 2 equal to 0 x minus 1 equal to 0. அப்போ x equal to plus 2 அந்த பக்கம் வரும்போது -2. அடுத்தது x equal to 1. இப்போ therefore நிலைப்புள்ளிகள் என்னென்ன? நிலைப்புள்ளிகள் x equal to -2, 1. நிலைப்புள்ளிகள் என்னங்க? x equal to -2, 1. சரி, இப்போ நிலைப்புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் எஃப்ல போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஓரியல்பு இடைவெளிகள் கேட்டிருக்காங்க. அப்படின்னா -∞ இங்க இருக்கும், +∞ இங்க இருக்கும். இப்போ -2 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ -∞க்கும் -2க்கும் எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னா இடைவெளி f dash of x ஓரியல்பு தன்மை மோனோடானிசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இடைவெளி -∞, -2 எடுங்க. -∞, -2 எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ்ல தான் வரும். ஸோ இப்போ குறியீடு என்ன இருக்கும்? மைனஸ்ல தான் வரும். இப்போ இங்க குறியீடு f dash of xல போட்டு பாருங்க. f dash of x என்ன? இதான் f dash of x. இதுல மைனஸ்ல போடும்போது -2 எடுத்துக்கோங்களேன். -2² 4 ஆயிடும். அங்க இங்க மைனஸ் வரும். -2 எடுத்துக்க முடியுமா? -2 எடுக்க முடியாது. -1 எடுக்க முடியும். இல்ல -3 எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ -∞ இருந்து -2 வரைக்கும் -3 எடுத்துக்க முடியும். -3 எடுங்க. -3² என்ன? 9 plus 6 into -3 18 -18 -12. ஸோ அப்போ 6 9s are 54 minus 8 to 10 1 2 3 30 பிளஸ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ பிளஸ் அப்போ திட்டமாக ஏறும். அடுத்தது -2ல இருந்து 1 -2, 1னா 0 எடுத்துக்கலாம். 0 எடுத்து பாருங்க. 0 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 0 போட்டீங்கன்னா -12 மைனஸ்ல தான் வரும். இப்ப திட்டமாக இறங்கும். அடுத்தது 1, எடுங்க. 1, எடுத்தீங்கன்னா பிளஸ்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா 2 போட்டீங்கன்னா 2² 4 6 4s are 24 6 2s are 12 -12 பிளஸ்ல தான் வரும். ஸோ பிளஸ் திட்டமாக ஏறும். சரி, இப்போ இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். ஸோ சாரி, பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, அப்போ இது எப்படி எழுதலாம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ அறுதி மதிப்புகள் அப்படிங்கிறது f dash of x வந்து -2 தாண்டும் போது மிகையிலிருந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ f dash of x அது கண்டிப்பா இந்த எழுதணும். f dash of x அதுக்கு முன்னாடி அவங்க பெருமம் சிறுமம் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. அறுதி மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பெருமம் சிறுமமும் இப்ப கண்டிப்பா எழுதிதான் ஆகணும். அப்போ f of நீங்க என்ன போட்டு பாருங்க? f of -2 போட்டு பாருங்க. f of -2 என்ன வருது? f of xல f of -2 போடணும். -2 போட்டோம்னா -2³ -8 அப்ப 2 into -8 plus 3 into -2² 4 minus 12 into -2 -12 into -2 plus 24 -16 plus 12 plus 24
4 5 6 3 36 minus 16 20 வந்துரும் இல்லையா? சோ இப்ப 20. அடுத்தது f of 1 போடுங்க. f of 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? சோ 1 போட்டீங்கன்னா f of x ல 2 into 1 plus 3 into 1 minus 12. 2 ones are 2, 2 3 3 ones are 3. 2 plus 3 5. 5 minus 12 minus 7. சோ அப்ப என்ன கிடைக்கும்? minus 7. அடுத்தது சோ அது ரெண்டையும் போட்டாச்சா? சோ அப்ப அது ரெண்டையும் போட்டாச்சு. அப்ப என்ன கிடைக்குது? 20 minus 7 கிடைக்குது. அப்ப இடஞ்சார்ந்த பெருமம் இடஞ்சார்ந்த சிறுமம் சொல்லிடலாம். ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இடஞ்சார்ந்த மீச்சிறு பெருமம் என்ன? இடஞ்சார்ந்த பெருமம். இடஞ்சார்ந்த பெருமம் என்னங்க? 20. சரி, ரெண்டுல எது பெருசு? தானே. சரி, அடுத்தது இடஞ்சார்ந்த சிறுமம். இடஞ்சார்ந்த சிறுமம் என்ன? -7. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம f dash of x என்பது எப்படி போகுது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்ப f dash of x என்பது இப்ப நீங்க எப்படி எழுதிக்கலாம்? இதையா f dash of x இன் குறியானது f dash of x இன் குறி x equal to -2 x equal to -2 ஐ கடக்கும் போது f dash of x இன் குறி x equal to -2 ஐ கடக்கும் போது மிகையிலிருந்து குறை. அப்படிதானே? மிகையிலிருந்து குறை இல்லையா? சோ அப்ப மிகையிலிருந்து குறை. மிகையிலிருந்து குறைக்கு மாறுவதால் மிகையிலிருந்து குறைக்கு மாறுவதால் மீப்பெரு பெருமம் அமைகிறது. அதே வந்து f dash of மற்றும் f dash of x இன் குறி x equal to 1 எடுக்கணும். அடுத்தது x equal to 1 ஐ கடக்கும் போது குறையிலிருந்து மிகைக்கு போகுது. குறையிலிருந்து மிகைக்கு மாறுவதால் மீச்சிறு சிறுமம் அமைகிறது. புரிஞ்சுங்களா? சோ இது மட்டும் கண்டிப்பா எழுதிருங்க. சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓரியல் இடைவெளியை கண்டுபிடிக்கணும், அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சோ கேள்வி கொடுத்திருக்காங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x by x minus 5 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதர வகையிடலாமா? சோ வகையிட்டோம்னா எப்படி வரும்? f dash of x equal to u by v. இப்ப v u dash 1 minus v u dash minus u v dash வகையிடும் போது 1 minus 0 by v square x minus 5 the whole square. அப்போ x minus 5 minus x by x minus 5 the whole square. அப்ப என்ன வரும்? -5 by x minus 5 the whole square. புரிஞ்சுதுங்களா? சோ இதான் f dash of x. இப்ப f dash of x equal to 0 ன்னு போட்டு பாருங்க. f dash of x equal to 0 ன்னு போட்டோம்னா -5 equal to 0 வந்துரும். சோ அப்ப f dash of x not equal to 0. equal to 0 போட முடியாது. அப்போ f dash of 0 does not exist. f dash of 0 என்பது தோன்றாது. அப்போ கண்டிப்பா நிலைப்புள்ளி எப்படிதான் இருக்கும்னா, ஆனா நிலைப்புள்ளி வரும். நிலைப்புள்ளி வந்து 5. நிலைப்புள்ளி என்னங்க? 5. கண்டிப்பா நிலைப்புள்ளி வந்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நிலைப்புள்ளி வந்துரும். ஆனா என்ன வராது நமக்கு? f dash of x 0 ஆகாது. சரிங்களா? சரி, இப்ப நிலைப்புள்ளி 5 வந்துருச்சு. அப்போ -infinity plus infinity 5. -infinity to 5, 5 to infinity எடுக்கணும். சோ இப்ப இடைவெளி f dash of x
அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னங்க, இடைவெளி f dash of x. இன்னும் நமக்கு என்ன தேவை, ஓரியல்பு தன்மை. ஓரியல்பு தன்மை. சரி, இப்ப இடைவெளி என்னங்க, ஃபர்ஸ்ட் -∞, 5. அடுத்தது 5, ∞. ஸோ -∞, 5க்குள்ள நீங்க எவ்வளவு போட்டாலும் என்னதான் கிடைக்கும், -∞ to 5, 5க்குள்ளனா 4 வரும். ஸோ இப்போ 4 போட்டீங்கன்னா என்ன ஆகும், 4 - 5 மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் 1 ஆயிடும். ஸோ மைனஸ்ல தான் வரும். ஸோ இப்போ மைனஸ். அடுத்தது 5 to ∞, பிளஸ்ல போட்டீங்கன்னாலும் மைனஸ் தான். ஸோ அப்போ திட்டமாக இறங்கும், திட்டமாக இறங்கும். ஸோ இங்கேயும் திட்டமாக இறங்கும். ஸோ திட்டமா இறங்கும்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே திட்டமாக இறங்கும். அப்போ ரெண்டுமே மைனஸ். இப்ப குறியில எந்த மாற்றமும் கிடையாது. குறியில மாற்றம் இல்லைன்னா என்ன விஷயங்க, அந்த இடத்துல எது இல்ல, அறுதி புள்ளிகள் கிடையாது. குறியில மாற்றம் இல்லைன்னா அறுதி புள்ளிகள் கிடையாது. சரி, அப்ப இதை புளிமா புளிமா சிவமா சிவமா. இப்போ ஒரு எக்ஸ் தப்பு, ஸ்கொயரே போடல.